வணக்கம் நண்பர்களே. சிவன்மலை முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் இனி நிறைவேறக்கூடிய நாள் பிறந்தாச்சுங்க. முருகப்பெருமானின் அருளால் உங்கள் கனவு பிரார்த்தனை அனைத்து நிறைவேற ஓம் முருகா போற்றி என்னும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் எந்த கோவில் ரொம்ப பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. காற்று ராசியாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரகநிலை ரீதியாக இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, மேலும் எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லுதுங்க. சிவன்மலை ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் தற்போது மாற்றப்பட்ட பொருள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் அருகம்புல் வெற்றிலை எலுமிச்சனே. இந்த மங்களகரமான பொருளால் சுப காரியங்கள் பல நடக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலன் எதிர்பார்க்கலான்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குதா, உடல் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து தொந்தரவு இருக்குதுன்னா கருங்காலி மாலையை வாங்கி பயன்படுத்துங்க. சிறப்பான ஒரு பரிகாரமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களிடம் இருக்கக்கூடிய கந்திஷ்டி போன்ற பிரச்சனைகளும் விலகிடுங்க. நீங்கள் கருங்காலி மாலையை வாங்க விரும்புனீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் சொல்லலாங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். காற்று ராசின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நண்பர்கள் இயல்பிலே நீங்கள் எல்லோரிடமும் காற்றை போல் கலந்து இனிமையாக பழகிடுவீங்க. தோற்றத்தில் உங்களுக்குன்னு அழகு கவர்ச்சி தன்மை இருக்குது. நடை உடை பாவனையில் ஒரு வசீகரத்தன்மை உங்ககிட்ட இருக்குங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறருடைய இன்ப துன்பங்களை ஆத்மார்த்தமாக பங்கெடுத்துப்பீங்க. மேலும் ஏதாவது சுப நிகழ்வுகளுக்கு சென்றால் அங்கே ஏனோ போனோம் வந்தோம் சாப்பிட்டோம் இல்லாமல் அதில் உங்களுடைய பங்கு இருக்கும்படி ஏதாவது ஒரு உதவி நிச்சயம் செய்வீங்க. மேலும் சிறப்பான பேச்சு திறன் கொண்ட நீங்கள் சமரசம் செய்வதில் கெட்டிக்காரன்னே சொல்லலாம். தீராத பிரச்சனையும் நொடியில் தீர்த்து வச்சிடுவீங்க. இரு தரப்பினரையும் அழைத்து பேசி இருவரையும் சமாதானமாக போக வைக்கக்கூடிய கெட்டிக்காரத்தனம் உங்ககிட்ட இருக்குது. மேலும் எப்போதுமே எந்த வயதிலும் மற்றவங்களை விட இளமையாக துள்ளலோடு இருப்பீங்க. அமைதியாக இனிமையாக பேசுவீங்க. பேச்சின் மூலமாகவே மற்றவங்களை கொக்கி போட்டு தன்பால் இழுத்துடுவீங்க. நெகட்டிவாக பேசுகிறவங்க எந்த நேரமும் வசைமொழி ஆபாச பேச்சு சாபம் விடுவாங்க. உங்களை கண்டா உங்களுக்கு ஒதுங்கி விடுவீங்க. அவங்களே உங்களுக்கு பிடிக்காது. கால கிரகமான கோபமாக பேசுவதை கூட நீங்கள் விரும்ப மாட்டீங்க. குரலை உயர்த்தி பேசினாலும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பை பொறுத்தவரை பஞ்சம ஸ்தானத்தில் சந்திரன், ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, செவ்வாய், புதன், சனி, கடத்தர ஸ்தானத்தில் சூரியன், சுக்ரன், பாக்கியஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேதுன்னு கிரகநிலை அமைப்பு இருக்குது. இந்த கிரகநிலை அமைப்பால் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எதிலுமே நீங்கள் எந்த இடத்திலும் நியாயத்தை நீதியும் நிலைநாட்டக்கூடிய உங்களுக்கு அனைவராலும் இனி பாராட்டப்படுவீங்க. அதிக சுமைகளை எடுத்து கொள்வீங்க. அதே நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகளை தலையிட்டு வெளியில் வர தள்ளாடுவீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரகநிலை ரீதி அமைப்பில் தலைமையில் அனைவரையுமே ஏற்றுக்கொள்ள செயல்பட வேண்டும். செல்வத்தோடு செல்வாக்கு இனி உங்களுக்கு உயரும். செழிக்கக்கூடிய தொழிலில் மேன்மையும் பண வரவும் உண்டுங்க. பெற்றோர் வழியில் ஏற்பட்ட உடல் உபாதைகள் பார்த்திங்கன்னா மறையும். கடன் தொல்லை மறைமுக எதிர்ப்புகள்னு எதுவும் இனி இருக்காது. வெளியில் கொடுத்திருந்த கடனும் வட்டியும் முதலுமாக திரும்ப உங்கள் கைக்கு வந்து சேரும். புதிதாக பார்த்தீங்கன்னா வந்த உறவினர்கள் நல்லபடியாக உங்களோடு பழகுவாங்க. எல்லோருக்கும் நல்லவர்னே பெயர் எடுப்பீங்க. குடும்பத்தில் இதனால் மகிழ்ச்சி நிறையும். இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு செல்ல முயற்சி செய்தீங்கன்னா அந்த வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையும். உங்கள் சிந்தனைகளை தெளிவு பிறக்கும். நன்கு யோசித்து முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. இதனால் வருமானமும் உயரும். இருமுறை பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் இறை வழிபாட்டில் முழு ஈடுபடலாம். நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் தீர்த்து வைப்பீங்க. சகோதர சகோதரிகளின் ஆதரவு நன்றாக இருக்குது. தாழ்வு மனப்பான்மை மணி மறைய போகுது. குடும்பத்தில் உங்கள் பெயரும் செல்வாக்கு உயரும். தீயோரின் சகவாசம் மட்டும் நீங்கும். நண்பர்களிடம் உங்களுக்கு முன்பு ஏற்பட்ட அவப்பெயர் நீடிக்கும். அதே போல் நெடுநாட்களாக பாதிக்கப்பட்டிருந்த தோல் மற்றும் வயிறு உபாதைகளிலிருந்து விடுபடுவீங்க.
கடினமாக உழைத்து பழைய கடன்களை திருப்பி செலுத்துவீங்க. உங்களை வீண் வம்பு வழக்குகளை சிக்க வைக்க நினைக்கக்கூடிய நண்பர்களை கண்டறிந்து விலகிச் செல்வீங்க. நேரத்தில் வேலையில் இருப்பவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மேலதிகாரியினுடைய மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் சக ஊழியர்கள் பகைமை பாராட்டுவாங்க. அதனால் அவங்களிடம் எச்சரிக்கையாக பழகுங்க. அலையும் பாயும் மனதை கட்டுப்படுத்தினா தோல்வியிலிருந்து தப்பிக்கலாம். மற்றபடி உங்கள் செயல்களை செய்து முடித்திடுவீங்க. பயணங்களால் எதிர்பார்த்த வருமானமும் உண்டு. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுங்க. முன்கோபத்தை இந்த நேரத்தில் குறைத்துக்கோங்க. கடும் போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். எனவே புதிய முதலீடுகளும் வேண்டாம். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் தாராளமாக இருக்கு. கூட்டாளிகளினுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. விவசாயம் செய்தீங்கன்னா இந்த நேரத்தில் வருமானம் குறைந்தாலும் செலவு அதிகரித்தாலும் தைரியத்தோடு செயல்படுவீங்க. விளைபொருட்களை உடனுக்குடன் சந்தைக்கு எடுத்து சென்று நல்ல முறையில் விற்பனை செய்வீங்க. கால்நடைகளை நன்கு பராமரிக்க வேண்டும். பூச்சி மருந்துகளை சரியாக பயன்படுத்துங்க. அதே போல் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். புதிய உத்வேகத்தோடு உங்கள் வேலைகளை செய்திடுவீங்க. வழக்குகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். கட்சி மேலிடத்தின் ஆதரவு உங்களுக்கு முக்கியமான பயணங்களில் செய்ய வேண்டியதாக இருக்கும். கலைத்துறையினருக்கும் பார்த்தீங்கன்னா அதிக முயற்சிகளுக்கு பிறகே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. பிறரின் அபிமானத்தை பெறுவீங்க. இருந்தாலும் தொழிலில் போட்டி இருப்பதால் விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற கவனமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கணவருடனான ஒற்றுமை சுமாராக இருந்தாலும் கணவர் வழி உறவினர்களோடு நல்லுறவு தொடருங்க. சிலருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே உணவு விஷயங்களில் கவனமாக இருங்க. ஆன்மீகத்தில் ஈடுபட்டு மன தெளிவு பெறுங்க. அதே போல் மாணவ மணிகளுக்கு இந்த நேரத்தில் நன்றாக படித்து எதிர்பார்த்த மதிப்பெண்களை அள்ளுவீங்க. விளையாட்டிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க. மனதை ஒருநிலைப்படுத்தினா மேலும் புகழடைய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா சித்திரை 3-4 பாதங்களில் உள்ளவங்களுக்கு வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை பிரயோகிக்கும் போது கவனமாக இருக்கணும். கலைத்துறையினருக்கு பகிரத பிரார்த்தனம் செய்வதால் மூலமாக நல்ல முன்னேற்றம் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகள் கைகூடும். உங்கள் கௌரவம் இனி அதிகரிக்கும். அதே போல் விசாகம் 1-2-3 பாதங்களில் உள்ளவங்களுக்கு புத்துணர்ச்சியோடு எதையும் எதிர்கொள்வீங்க. நல்ல உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இருக்கு. நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் மிக சாதுரிமையாக கையாளுவீங்க. அதே போல் பரிகாரம்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் வில்வ இலையால் சிவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுவாங்க. உங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். உணர்ச்சிகளை அடக்க யோகா செய்வது நல்லது. அதே போல் அதிர்ஷ்ட மலர்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைனால வில்வ இலையால் சிவனுக்கு சாத்தி வழிபட்டு வர தோஷங்கள் மற்றும் உணர்ச்சிகள் அடக்கக்கூடிய யோகம் உண்டாகும். அதே போல் அதிர்ஷ்ட தினங்களாக வளர்பிரல திங்கள் வியாழன் வெள்ளி தேய்பிரல திங்கள் வெள்ளி அமைய போகுதுங்க. மேலும் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் உத்தியோக வியாபார படிப்புன்னு விஷயங்களை எடுக்கும் முடிவுகள் தவறாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அவசரம் ஆவேசம் கோபம் ஏற்படும் என்பதால் அதனை கட்டுப்படுத்தி பொறுமையை நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க. சனி இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு வீட்டில் இருக்க போகிறாரு. இதனால் சனி பகவானு குரு பார்வை இருப்பதால் அற்புதமான ஏற்றம்தான் உண்டு. வெற்றிகள் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும். எல்லா விஷயங்களும் வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டு. பணவரவும் அபரிவிதமாக இருக்கும். பழைய கடன்களை அடைத்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். வண்டி வாகனங்களுடைய மாற்றங்கள் அனுகூலமான பலனை தரும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக மாறும். இழுபறியாக இருந்து வந்த பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள் இனி நீங்கும். 5ல் பூர்வ புண்ணியத்தில் ராகு இருப்பதால் சுவாமி வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அபிராமி அந்தாதியை கேட்பதும் படிப்பதும் உங்களுக்கான ஏற்றத்தை கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்தே கொண்டு இருப்பதை தவிர்த்துடுங்க. அதே போல் லாபம் சந்தோஷம் அனுகூலம் உண்டு. தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் இனி தீரும். யோக பலன்களை அதிக அளவில் அனுபவிப்பீங்க.
காலகட்டம் தாங்க இது. உறவுகளுக்குள்ள இருந்த பிரச்சனை தீரும். எல்லா உறவுகளுக்கும் நல்லது செய்யக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலம் உண்டுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவங்க கோபப்பட்டு பேப்பர் போடுவதை தவிர்ப்பது நல்லது. இன்னொரு வேலையை தயார் செய்துவிட்டு ராஜினாமா செய்வதும் நல்லதுங்க. எந்த ஒரு மாற்றமும் உங்கள் தொழிலும் படிப்பிலும் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள பாருங்கள். நிறைய நன்மைகள் உங்களுக்கு இதனால் உண்டு. மேலும் உங்கள் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய யோகம் இருக்குது. எல்லா காரியங்களும் அடுத்தடுத்து உங்களுக்கு நன்கு நல்லபடியாக நடக்குங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் துலாம் ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.